ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் காஷ்மீர் மிளகாத்தூள் தனியாத்தூள் காலி ஆகிடுச்சு. அதை ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இது ஒன்றும் இல்லை, மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. சூடு ஆறினோடனே ஜாரில் அரைச்சிக்கோங்க. நான் மாவு மில்லில் தான் அரைச்சேன். நீங்கள் ஜாரில் அரைக்கிறதா தான் அரைச்சிட்டு நல்லா ஜலிச்சு வச்சுக்கோங்க. நான் நைட்டுக்கு வந்து சப்பாத்தி பண்ணலான் இருக்கேன். என்னென்னா ஸ்டஃப்டு சீஸ் சப்பாத்தி. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. சப்பாத்தி மாவு 1 ஹவருக்கு முன்னாடியே நல்லா பரட்டி வச்சுட்டேன். ஒரு கடாய் வச்சுக்கோங்க, அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, வெங்காயம் போட்டுக்கோங்க, தக்காளி போட்டுக்கோங்க, நல்லா வதக்கி விட்டுட்டு காய்கறி வந்து நான் கேப்சிகம் எடுத்திருக்கேன். எல்லாமே நல்லா மெலிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. மசாலாஸ் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நான் கொத்தமல்லி இலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் தான், அது நல்லா சூடாக ஆறிடும். சீஸ் வந்து நல்லா வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இருக்கட்டும். இப்போ மாவு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கொஞ்சம் பெரிய உருண்டையாகவே எடுத்துக்கோங்க. நல்லா பெருசாக தட்டிக்கோங்க. நல்லா வந்து இந்த மசாலாஸ் எல்லாம் அதில் மேலே வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சுட்ட உடனே நான் ஒரு 2 போட்டு தான் பொரிச்சு எடுத்திருக்கேன். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், அப்போ தான் நல்லா வேகும் உள்ளலாம். ஸோ நல்லா பொரிச்சு 1 பை 1 பொரிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளேயே நான் மீதி இருக்கிற சப்பாத்தியும் நல்லா உருட்டி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க. இது சுட சுட சர்வ் பண்ணுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.